Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi mahtami tanzilihi al-azim wal furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batta minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். இன்றைய தினம் நாம் கிறிஸ்துவ சகோதரர்களின் ஒரு சில விமர்சனங்களுக்கு கொடுத்த பதிலை அறியவிருக்கின்றோம். அப்போ கிறிஸ்துவ மார்க்கம் என்று சொன்னால் நாம் விளங்கி வச்சிருக்கிறோம். உலகத்தில் பலதரப்பட்ட மார்க்கங்கள் இருக்கின்றன. யூதர்கள் தங்களுக்கென்ற ஒரு மார்க்கம், கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்து, ஜைனம், புத்தம் என்று சொல்லி பல்வேறு மதங்கள் உலகத்திலே இருந்தாலும் பல்வேறு விஷயங்களிலே மிக நெருக்கமாக இணங்கி செல்லக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் கிறிஸ்துவ மார்க்கம்தான் பல்வேறு விஷயங்கள் என்ன செய்யும், இணங்கி போகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பல விஷயங்கள்ல அது முரண்படவும் செய்கின்றது. இப்படி முரண்படக்கூடிய விஷயங்களும் ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு காரணமும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் பைபிளை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆனை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்றெல்லாம் விமர்சனங்கள் வருவதும், அந்தந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவதும் கடந்த 1400 ஆண்டுகளாக உலகில் நடந்து வரும் ஒரு சாதாரண சம்பவம். அப்போ சாதாரணம் என்று சொன்னால் அதை எப்படி விளங்கிக் கொள்வது? நம்மளும் அதை சாதாரணமாக விட்டு விடுவதா என்றால் அப்படி இல்லை. சாதாரணம் என்று சொன்னால் இயல்பாக யதார்த்தமாக இது வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தான் இதை நாடுகிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி ஒரு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஒன்று வரும்பொழுது தான் நம்மளே என்ன செய்வோம், நம்மளுடைய மார்க்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆய்வு செய்வோம், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்போ நம்முடைய மார்க்கம் வந்து இன்னும் நமக்கு தெளிவாக தெரிவதற்கும் அதில் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் ஊன்றி படிப்பதற்கும் அதன் மூலம் பல்வேறு படிப்பினைகள் இந்த உலகத்திற்கு கிடைப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், உலகத்தில் எந்த ஒரு விஷயத்திலேயும் மனிதன் வந்து பற்று கொண்டு இருந்தாலும் அவன் வந்து அதை வெறி கொண்டு என்ன செய்யறதில்லை, அந்த விஷயத்தில் அவன் ஈடுபடுறதில்லை. ஆனால் இதே மார்க்க சம்பந்தமான பக்தி சம்பந்தமான விஷயங்கள் என்று சொன்னால் அது வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் மனிதன் வெறி கொண்டு எழக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாது. முஸ்லீம்கள்ட்டே அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய மார்க்கத்தை அல்லது நம்முடைய தூதரை, நம்முடைய சஹாபாக்களை யாரேனும் வந்து குறைவாக தரக்குறைவாக பேசிவிட்டால் நாம் என்ன செய்கிறோம், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து போயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் முன்மாதிரி. லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய மனைவிக்கு வந்து களங்கம் சுமத்தக்கூடியவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யலை, வெறுப்பு கொண்டோ வெறி கொண்டோ போகலை. அந்த ஒரு விளக்கம் கொடுப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிறது. அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலையும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி யார் விமர்சித்தாலும், அந்த விமர்சனம் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் எவ்வளவு தரக்குறைவாக இருந்தாலும் பதிலுக்கு நம்முடைய வார்த்தைகள் அது போல அமைந்து விடக்கூடாது. யூதர்கள் வந்து சலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்றாங்க, அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு என்ன சொல்றாங்க, அலைக்கும் என்று தான் சொல்றாங்க. அலைக்கும் அஸ்ஸாம் என்று சொல்லலாம், நாம என்ன அப்படிதான் சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று பொருள், அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு சோகம் உண்டாகட்டும் என்று பொருள்.
அப்போ இப்படி ஒன்று சொல்லும் பொழுது அது அவனுக்கே திருப்பி சொல்லும்போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. அப்படி சொல்லுவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன் வரும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கட்டுப்படுத்துறாங்க. அந்த வார்த்தையை நம்மையும் உபயோகப்படுத்தணும், அவன் தான் தெரியாம சொல்றான், அப்ப நாம தெரிந்தவர்கள், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூய்மையான ஒரு மார்க்கத்தை தெரிந்த நாம் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் மத்தியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போய்விட்டால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வார்கள். மனுஷங்க தானே நம்மள மாதிரி அவங்களும். அப்போ அந்த திட்டிக் கொள்ளும் பொழுது ஒரு சில தவறுதலான வார்த்தைகளை உபயோகித்து விடுவார்கள். இந்த கம்ப்ளைண்ட் ரசூலுல்லாஹ்கிட்ட வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் என்னை ஏசி விட்டார், தவறான வார்த்தைகளை உபயோகித்து விட்டார் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த வார்த்தையை மறுபடியும் உபயோகிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பிறருடைய தாயையும் நம்முடைய குடும்பங்களை, பிறருடைய குடும்பங்களை, பிறருடைய நடத்தையை சொல்லும் பொழுது மார்க்கத்துக்கு முரணான வார்த்தைகளை ஒன்றுக்கு பல முறை மேடையிலே பேசக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட என்னாச்சு, நாகரிகம் இல்லாமல் போயிடுச்சு. இதை இஸ்லாம் இப்படி கற்றுக் கொடுக்கல. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன் இதெல்லாம் இவ்வளோ அடிப்படையாக சொல்றேன்னு சொன்னா, இந்த சகோதரரோட நமக்கு கடந்த வியாழக்கிழமை விவாதம் செஞ்சோம். இந்த விவாதத்தின் பொழுது கூட நம்முடைய சகோதரர் ஒரு சிலர் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அந்த மாதிரி நீங்க எங்கேயுமே போகக்கூடிய ஒரு இடத்துல நம்முடைய மார்க்கத்தை பல கோணத்தில் விமர்சிப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் என்ன செய்யறான், இஸ்லாத்தை விமர்சிப்பது பல தொழிலாக கொண்டு ஒரு சிலர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு அமைதியாக நம்ம பதில் தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாமல் எந்த ஒரு இடத்திலேயும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு நாம இடம் கொடுத்துடவே கூடாது. இப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க துபாயில அல்கோஸ்ல ஒரு சகோதரர் இருக்கிறார். அவருடைய பெயர் லட்சுமணன். அவர் இந்து மதத்திலிருந்து கிறித்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர். கிறித்துவத்தை தன்னுடைய வாழ்க்கை திட்டமாக ஏற்றுக்கொண்ட அவர் என்ன செய்யறாருன்னா, பைபிளை ஆய்வு செய்ததா சொல்றார். படிச்சிருக்கிறார், ஆய்வு செய்யல அவர். அப்போ ஆய்வு செய்யும் பொழுது அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னு கேட்டா, இந்த பைபிள் என்று சொல்லக்கூடியது கிபி 1ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 700 ஆண்டு காலம் உலகளாவில் பெரிய கோடிக்கணக்கான மக்களால் அது நம்பப்பட்டு, அது ஒரு வேதம் என்று சொல்லி அந்த வேதத்தை பின்பற்றுவதற்காக, அந்த வேதத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக அதற்கு பின்னால் தொடர்ந்து பல நபிமார்களும் வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய தௌராத், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வேதம். அதை நாமளும் நம்புறோம், அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அந்த வேதத்தை அந்த வேதத்தையும் அதற்கு பின்னால கிபி 1ஆம் ஆண்டுல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்புக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு, அதாவது இன்ஜில் என்று குர்ஆன்ல வர்றதை நீங்க படிக்கலாம். அப்போ இதையும் நாங்க நம்புறோம்னு சொன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதம் என்று தான் நம்புறோமே தவிர அதை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. அப்போ இந்த இரண்டையும் சேர்த்து தான் இவங்க பைபிள்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 2 வேதங்களும் சேர்ந்த இந்த பைபிள் ஏறத்தாழ 7 நூற்றாண்டு காலமாக, இன்னும் சொல்லப்போனா மூசா அலைஹிஸ்ஸலாமோட கணக்கில் எடுக்கும்போது 1000க்கும் மேற்பட்ட ஆண்டு காலமாக கோடான கோடி மக்களால் நம்பப்பட்டு, அதற்காக பலர் உயிர் தியாகம் செய்து, பலர் ரத்தம் சிந்தி, இப்படியெல்லாம் அவங்க அந்த வேதத்தை பாதுகாத்து அதன் மூலம் வாழ்க்கைக்கு பிரகாசமாகவும் மறுமைக்கு ஒளியாகவும் இருக்கக்கூடிய அந்த வேதத்தை திடீரென்று 7ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் இது கெட்டு போன வேதம், நான் சொல்றதுதான் சரியான வேதம்னு சொல்றாரு. யார சொல்றாரு அவரு? இறைவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சகோதரர் லட்சுமணன் எப்படி, அவர் மட்டும் சொல்லல, இது குரூப் திருநெல்வேலியிலிருந்து, அவங்க மாவட்டம் தான், திருநெல்வேலியிலிருந்து என்ன செய்யுது, இந்த ஜெப ஒளின்னு சொல்லி பிரசுரங்கள் வந்துட்டு இருக்குது. அப்படி வரக்கூடிய பிரசுரங்கள்ல நம்முடைய பார்வைக்கு வந்தது, சகோதரர் லட்சுமணன் விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டது 3 பிரசுரங்கள். அதுல ஒரு பிரசுரத்துடைய தலைப்பு வேதம் கெடுக்கப்பட்டதா. இதை ஜூம் பண்ணுங்க அப்படியே. அப்ப இந்த வேதம் கெடுக்கப்பட்டதான்னு சொல்லி என்ன சொல்றாருன்னு கேட்டா, பைபிளும் தௌராத்தும் வேதம் அது இதனால் வரை கெடுக்கப்படவில்லை என்பது அவர்களுடைய வாதம். இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டாரா, இது ஒரு பிரசுரம். போதுமா? மூன்றாவதாக இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, தௌராத்தையும் இன்ஜிலையும் உறுதிப்படுத்தும் குர்ஆனின் சாட்சி. தௌராத்தையும் இன்ஜிலையும் வேதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து என்ன செய்யுது, குர்ஆன் சொல்லுதுன்னு சொல்லி குர்ஆன்ல இருந்து ஏராளமான வசனங்களை, நிறைய வசனங்கள் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம பிறகு பார்த்துக்குவோம். எல்லாமே பாருங்க அப்படியே மூலத்தோட போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த 3 பிரசுரத்துக்கு நாம முறையாக பதில் கொடுத்திருப்பது முதல் பிரசுரம் மட்டும்தான். அடுத்த பிரசுரங்களுக்கு என்ன செய்ய போறோம், வர வியாழக்கிழமை தான் பதில் சொல்ல போறோம். அப்போ போன வியாழக்கிழமை நடந்த அந்த விஷயங்களை நாம ஆடியோ வீடியோ எடுக்கும் பொழுது
அது சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டு பொதுமக்கள்கிட்ட விநியோகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆடியோ தரம் இல்லாததுனால அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து உங்களுக்கு முன்னால் சொல்லும்போது அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டா அது பிறகு கொடுப்பதற்கும் ஏதுவாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாடு. அதை விளங்கணும் இல்லையா? நம்ம கிறிஸ்துவத்தை பற்றி தெரிஞ்சு என்ன செஞ்சீங்க நினைச்சாலும் இது மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால் இந்த பிரசுரங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு குரூப் என்ன செய்கிறாங்கன்னா தனி நபர்களை போய் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு நபரையா போய் சந்திச்சு இங்க பாத்தீங்களா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் குர்ஆனுடைய வசனம், ஒரு 10-15 வசனத்தை எடுத்து என்ன செய்றாங்க, தௌராத்தையும் இன்ஜிலையும் நம்புங்கள், அதை பின்பற்றுங்கள், நபியை நீங்கள் உங்களுக்கு இந்த வேதத்தில் சந்தேகம் இருந்தால் இதற்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவரிடம் போய் கேளுங்கள்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், பல இடத்துல சொல்றான். இன்னும் நீங்கள் தீர்ப்பளிப்பீர்களே ஆனால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்க அதிலிருந்தே தீர்ப்பளியுங்கள். அப்ப கெடுக்கப்பட்ட வேதத்தை தீர்ப்பளிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா? இப்படி எல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் இது பண்ணும்பொழுது அங்க நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் குழம்பி போறாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவங்க மேற்கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டார் சகோதர லட்சுமணன், ஒரு இமாமையும் போய் பிடிச்சிட்டார். பள்ளிவாசல இருக்கக்கூடிய ஒரு இமாமையும் போய் திடீர்னு போய் அவர் போய் எதிர்த்த உடனே 2-3 கேள்வியை கேட்ட உடனே இது ரெக்கார்டு வேற பண்றாரு. ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவரால் பதில் சொல்ல முடியாம போச்சு. அந்த பதில் சொல்ல முடியாம போனதையும் அவர் அந்த கேசட்டையும் மக்கள்கிட்ட கொடுத்து, இங்க பாத்தீங்களா இதை பற்றி நம்ம விளக்கம் கேட்டோம், உங்களுடைய மார்க்க அறிஞர்களால் கூட இதற்கு பதில் சொல்ல முடியல அப்படின்ற அதையும் ஆதாரமாக காட்டும்போது பெரும்பாலான சகோதரர்கள் குழம்பி போய் அதற்கு பிறகு இந்த பிரசுரங்கள்லாம் எனக்கு ஃபேக்ஸ் அனுப்பி தொடர்பு கொண்டு இதுக்கு நீங்க ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பிரசுரங்கள்லாம் எடுத்து நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பெருசாக ஆய்வு செஞ்சுலாம் பதில் சொல்லுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இவங்களுடைய கேள்விகளில் அதுக்கு பதில் இருக்குது. இவங்க என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டால் எல்லா ஆயத்திலையும் முற்பகுதியோ அல்லது பிற்பகுதியோ அவங்களுக்கு சாதகமானது மட்டும் எடுத்திருக்கிறாங்க. அப்போ முதலாகவே அந்த வாதத்தை வைக்கும்போது சகோதரர்கிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். கரைச்சி குடிச்சிட்டுன்னு சொன்னால் நம்ம ஆளுங்களுக்குள்ளாரே இதே பிரச்சனை தான். முஸ்லீம்களுக்குள்ளாரையே இன்னைக்கு உலகளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் பெரும்பாலும் இணை வைக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இந்தியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கான்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தினர் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இணை வைக்கக்கூடிய செயலில் மிக முக்கியமாக இணை வைப்பது கபர் வணக்கம். இந்த கபர் வணக்கத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டால் பெரும்பாலும் மார்க்க அறிஞர்கள் தான். ஏன் என்று கேட்டால் பாருங்க, சர்வ சாதாரணமாக உங்களுடைய ஊரில் உங்களுடைய தாத்தாவுக்கு அடக்கம் பண்ண இடத்துல நீங்க போய் எனக்கு நைட்டு கனவுல எங்க தாத்தா வந்தாரு, என்னை சுத்தி கபரை கட்ட சொன்னாரு அப்படின்னு நீங்க கட்டுறீங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர் என்ன பண்றாரு, ஒரு கடப்பாரை தூக்கிட்டு வந்துட்டு நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுபுனல் குபூர் என்ற ஹதீஸை காட்டி அந்த கபரை உடைக்கிறார். மக்கள் யாருக்கு ஆதரவு தருவாங்க? கண்டிப்பாக மக்கள் அந்த ஹஜ்ரத்துக்கு தான் ஆதரவு தருவாங்க. இதே அந்த ஹஜ்ரத் என்ன பண்றாரு, ஒரு கனவு கண்டு அவர் ஒரு கபரை கட்டுறாரு. நீங்க இந்த ஹதீஸை தூக்கிட்டு கடப்பாரை தூக்கிட்டு போனா அப்போ மக்கள் யாருக்காக தருவாங்க? அப்போ அந்த ஹஜ்ரத்து தான் தருவாங்க. அப்போ மார்க்க அறிஞர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு வெயிட் இருக்குது. அப்போ அதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்திட்டு அதன் மூலம் மறுமையில வெற்றி பெற போறாங்க. அதை தவறான இன்னைக்கு கூட ஜமாத்துல் உலமா நினைச்சா தமிழ்நாட்டில் கூட அத்தனை பள்ளிவாசல்ல தர்காக்களை என்ன செய்யலாம், பள்ளிவாசல் சொன்னா தர்கா பள்ளிவாசல் சொல்லுவாங்க, அது அடிப்படையில் சொன்னேன், தொழுகைக்காக உள்ள பள்ளிவாசல் அல்ல. அப்போ அத்தனை தர்காக்களையும் ஜமாத்துல் உலமாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் உடைச்சு தள்ள முடியாதா? யாரு எதுப்பா? யாருமே எதுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பவர் அல்லாஹ் கொடுத்து தான் வச்சிருக்கிறான். அதை பயன்படுத்தாதவர்கள் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல போதுமானவர்கள். இந்த சம்பவத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அடக்கஸ்தலங்களை ஆதரிக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் குர்ஆனைத்தான் நம்மிடத்தில் ஆதாரமாக காட்டினார்கள். என்ன காட்டினாங்க? வலா தஸ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்துன் பல் அஹ்யாவும், அல்லாஹ்வுடைய பாதையிலே இறந்து விட்டவர்கள் என்று எண்ணாதீர்கள், அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்ற வசனத்தை காட்டினார்கள். வலா தகூலு மை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாவும், அல்லாஹ்வின் பாதையில் இறந்து விட்டவர் என்று சொல்லாதீர்கள், அங்கே எண்ணாதீர்கள், இங்கே சொல்லாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற வசனத்தை காட்டினார்கள். இதை நம்பி கோடான கோடி மக்கள் இணை வைக்கக்கூடிய காரியத்தை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில எல்லா அவுலியான்னு சொல்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில இறக்கல, அது வேற பிரச்சனை. அவங்க சாதாரணமாக இறந்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில இறந்து விட்டவர்கள் இறக்கவில்லை, மாறாக அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார் என்று குர்ஆனே சொல்லுகிறது என்று நம்பி கோடான கோடி மக்கள் இணை வைக்கக்கூடிய காரியத்தை நோக்கி போயிட்டாங்க. இப்போ குர்ஆனே சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்படி தப்பாகும்? அப்போ குர்ஆனை முழுமையாக படிக்கணும்னு சொல்லி மார்க்க அறிஞர்கள் ஒரு சில அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அதை புரட்டி படிக்கும் பொழுது அது ஆயத்தின் ஒரு பகுதி. அது மறுபகுதி என்ன சொல்லுது? அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், வலாக்கின் லா தஷ்உரூன், ஆனால் நீங்கள் அதை உணர முடியாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, அவர் உயிரோடு இருக்கின்றார்கள் பல் அஹ்யாவும் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகுன், அவனுடைய இறைவனிடத்திலே அவர்களுக்கு உணவு மூட்டப்படுகிறது. உயிரோடு இருக்கிறானா இங்கே பூமியில இல்லை, உயிரோடு இருக்கிறான், ஆனால் இறைவனிடத்தில் இருக்கிறான்
அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக தனது திருமறையிலே சொல்லி காட்டக்கூடிய வசனங்களின் முழுமையை படித்ததுனால நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை 10 காட்டி பைபிளை பின்பற்ற சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த கூட்டம் பின்னால் வந்து நினைச்சிட்டீங்களா என்று சொல்லி ஆரம்பத்திலேயே வந்து அவருடைய குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் பிரசுரித்து நீங்கள் இந்த சமுதாயத்தை வெளியெடுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஏற்கனவே இந்த மாதிரி இப்போ தான் நம்ம தெளிவு பெற்று வந்திருக்கிறோம். அதே மேட்டரில் வந்து வெளியெடுக்க முடியாது, சர்வ சாதாரணமாக நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த முதல் பக்கத்திலே பாருங்கள் அவர்களுடைய அந்த விஷமத்தனம். வேதம் என்று சொல்லக்கூடியது வந்து இந்த பைபிளும் தௌராத்தும் இஞ்சிலும் சேர்ந்த அந்த பைபிள் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இதில் அடங்கி இருக்கக்கூடிய நற்செய்தியை தேவன் மனிதனுக்காக நிறைவேற்றின ரட்சிப்பின் திட்டத்தை சகல மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளையின்படி இன்று உலகெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகின்றது. தௌராத்தும் இஞ்சிலும் உலக மக்களுக்கு வந்து அறிவிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் சொன்ன காரணத்தினால், தேவன் சொன்ன காரணத்தினால் இதை நாம் உலகம் எங்கும் என்ன செய்கிறோம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வர்றோம். ஆனால் இஸ்லாமிய நண்பர்களில் சிலர் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இந்த பைபிளை வந்து உலகம் முழுவதும் இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்களாம். ஆனால் இஸ்லாமிய நண்பர்களில் சிலர் வந்து இதை ஏற்றுக்க தயங்குறாங்களாம். அப்போ நாம் வந்து அவர்கிட்ட சொன்னோம், சகோதரர் லட்சுமணனே, உங்களுடைய இந்த விஷமத்தனம் இருக்குது, இந்த சிலர் என்று நீங்கள் போட்டிருக்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? 100 பேர் இங்கே உட்காந்துருக்குறோம், டீ வேணுமான்னு கேட்குறோம், ஒரு சிலர் வேண்டான்னு சொல்கிறாங்க. எத்தனை டீ கொண்டு வருவீங்க? 2 டீ கொண்டு வருவீங்களா? சிலர் என்று சொன்னாலே ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு வேண்டான்னு அர்த்தம். அப்போ 90 கொண்டு வாங்கன்னு அர்த்தம், அல்லது 80 கொண்டு வாங்க, 50 வரைக்கும் கூட கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த பைபிளையை வந்து உலகத்தில் பெரும்பாலான முஸ்லீம்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு கிறிஸ்துவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கையை நான் ஆதாரபூர்வமாக கொண்டு வந்துடுறேன் உலகளாவில். நீங்கள் கிறிஸ்துவத்தில் இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தாங்க இல்லையா, இந்த பைபிளை ஏற்றுக்கிட்டு வந்த பெரும்பாலானவர்கள், பெரும்பாலான வேணாம், விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரபல்யமான ஆளுங்களை கொண்டு வாங்க அப்படி என்று சொல்லி அதற்கான அவருக்கு வந்து நம்ம மறுப்பை கொடுத்தோம். அப்போ இதே வந்து இந்த இதுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த வேதம் கெடுக்கப்பட்டதா என்று சொல்லக்கூடிய இந்த பிரசுரத்துக்குள்ளார போகும் பொழுது வேதம் கெடுக்கப்படவில்லை என்று அவர் வாதிடுறார். பைபிளில் இருந்து ஆதாரங்களை எடுத்து, குர்ஆனில் இருந்து ஆதாரங்களை எடுத்து, உலக சரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் எடுத்து பைபிள் என்று சொல்லக்கூடிய இந்த வேதாகமும் கெடுக்கப்படவில்லை, அதாவது அதில் மனிதனுடைய கை விளையாடவில்லை, கெடுக்கப்பட்டது என்று 7ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் சொல்லுகிறார். யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனிப்பட்ட நபர். அவர் வந்து சொன்ன உடனே அதை நம்பி இவ்வளவு பெரிய கூட்டம் போயிடுச்சு, இது மறுமையில வழிகட்டு போகக்கூடிய கூட்டம். ஏனென்றால் அந்த குர்ஆன் கூட வந்து இவங்களுக்கு வந்து பைபிளை தான் ஏற்றுக்கொள்ள சொல்லுது. இன்னும் சொல்ல போனா இப்படி வேற ஒரு அறிவுபூர்வமா சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் தன்னுடைய கையால எழுதுறார். ஜெபவொலி என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய பிரசுரத்தில் இது இல்லாட்டியும் இவர் தன் கையாலே அதுல ஒரு கடிதத்தை எழுதி என்ன செய்யறாரு, அதை வந்து மக்கள்கிட்ட போட்டோ காப்பி எடுத்து கொடுத்துட்டு வர்றார். இந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஸ்லிம்களே, இவர் இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மறுமை நாளிலே நான் வந்து எல்லா ஜனங்களையும் பார்த்து நியாய தீர்ப்பு செய்வேன். இது பைபிளில் வரக்கூடிய வாசகமா. பைபிளில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மறுமை நாளில் உங்களுக்கெல்லாம் நான் நியாய தீர்ப்பு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முகம்மது என்ன சொல்றாரு என்று கேட்டால், மக்களே, ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்கள் அனைவரையும் என்ன செய்வான், தீர்ப்பு வழங்குவான். அப்போ 2 பேர் சொல்றது இப்போ முரணாயிடுச்சு. 7ஆம் நூற்றாண்டில் வந்து முகமது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 1ஆம் நூற்றாண்டில் வந்து சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூற்றுக்கு முரணாயிடுச்சு. முற்றிலும் இது வந்து வேறுபடுது, மாறுபடுது. இப்படி மாறுபட்ட 2 கருத்துக்கள் இருக்கும் பொழுது, முஸ்லீம்களே, அவர் அந்த கடிதத்தில் சொல்லக்கூடிய வாசகம், முஸ்லீம்களே, இந்த பைபிள் சொல்றது உண்மையாக இருந்தா உங்களுடைய நிலைமை என்ன ஆகிரத்துல? கிறிஸ்தவர்களே, குர்ஆன் சொல்றது உண்மையா இருந்தா உங்களுடைய நிலைமை என்ன ஆகிரத்துல? அப்போ இந்த 2 பேரும் வந்து மறுமையில் உங்களுக்கு வந்து இதை பகுத்து ஆய்வு செய்வதற்கோ, மறுபடியும் பூமியில் போய் நீங்கள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. அதனால நாம் உயிரோடு இருக்கும் பொழுது சத்தியம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், சத்தியத்தை தெரிஞ்சுக்கத்தானே வேணும். சத்தியம் தெரியாமல் எப்படி இந்த உலகத்தில் குர்ஆன் வந்து நம்ம கண்மூடித்தனமாக பின்பற்ற சொல்லணும். அல்லாஹ் தஆலா அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம வஉம்யானா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வேத வசனங்கள் என்று உங்கள் முன் ஓதப்பட்டாலும் நீங்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அதன் மீது சாயாதீர்கள். அதை ஆய்வு செய்யுங்கள். அதை நீங்கள் பல்வேறு கோணத்திலே நீங்கள் வந்து அதை பகுத்து அறிந்து அதன் அடிப்படையில் தான் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறானே அல்லாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. எதையோ இருக்கட்டும். இப்போ கிறிஸ்தவர்களே ஒரு பிரசுரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை தாராளமாக குர்ஆனோட நீங்கள் என்ன செய்யலாம்,
உரசி பார்க்கலாம். அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ எங்கேயுமே நீங்க இதுதான் இஸ்லாம் மார்க்கம், இதுதான் உலகத்திலே தெளிவான மார்க்கம், இதோட சிறந்த மார்க்கமே இல்லை, அதனால நீங்க வேற மார்க்கத்தை வந்து இதுதான் பின்பற்றணும் அப்படி சொல்லி கண்மூடித்தனமாக உங்களை மூல செலவு செய்து இஸ்லாத்தின் பால் வந்து அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே எந்த ஒரு இடத்துலையும் என்ன செய்யல, யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ நீங்க வந்து என்ன செய்யுங்க, கண்மூடித்தனமாக வந்து குர்ஆனை கத்துக்குங்க, கண்மூடித்தனமாக குர்ஆனை ஏத்துக்குங்க என்று எங்கேயுமே சொன்னதாக நாம வந்து பார்க்க முடியல. அதே நேரத்தில் குர்ஆன் முஸ்லிம்களுக்கு என்ன கட்டளையிடுது, யஸ்தமிஊனல் கவுல வ யத்தபிஊனல் அஹ்ஸன, அவர்கள் பலதையும் செவியுறுவார்கள், சிறந்ததை பின்பற்றுவார்கள். அப்ப முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பலதையும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் அதை பற்றி முழு அறிவை கொண்டு நாம ஆய்வு செய்து அதை விளங்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ இந்த சகோதரர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, 1ஆம் நூற்றாண்டிலே கொடுக்கப்பட்ட பைபிள் பல நூற்று காலமாக பல கோடி மக்களால பின்பற்றப்பட்டு வருவது உண்மை. அப்போ திடீரென்று 7ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் சொன்ன உடனே நீங்க எப்படி அதை ஏத்துக்கிறீங்க அப்படி என்பது அவருடைய வாதம். இரண்டாவது இன்னொரு வாதம் என்னன்னு கேட்டா, பைபிள் வந்து கெடுக்கப்பட்டது, மனிதனுடைய கையத்தில் விளையாடி விட்டது, அதுல பல வசனங்கள் மாற்றப்பட்டு விட்டது உண்மை என்றால் அதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? நீங்க ஆதாரத்தை என்ன செய்வீங்க, குர்ஆன்ல இருந்து தருவீங்க. குர்ஆன்ல இருந்து எனக்கு ஆதாரம், எனக்கு சரித்திர ரீதியான சான்றுகள் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ முதல்ல நாம அவருக்கு இந்த பிரசுரத்தின் மூலம் யார் யார் குழம்பி போயிருக்கிறாங்கிறது சகோதரர்லாம் நேரடியாக போய் கேட்கும். ஆமாம், இதை படிக்கும்போது குழப்பமாக தான் இருக்கு, குர்ஆனே வந்து பைபிளை பின்பற்ற சொல்ற மாதிரியான ஒரு மாயையை என்ன செய்யறாங்க, இந்த வசனங்களின் மூலம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து போட்டு அதை வந்து அந்த புத்தகத்தை அமைச்சிருக்கிறாங்க அப்படி என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவம் என்று சொல்லக்கூடியது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்பதை, பைபிள் என்பது வந்து ஒரு இறைவேதமாக இருப்பதற்கு எந்த தகுதியுமே அது இல்லை என்பதை 15 நிமிடங்களுக்குள்ளால் நம்மளால் நிரூபித்திட முடியும். ஆனாலும் அப்படி நிரூபித்து சகோதரர் லட்சுமணனை முறியடிப்பது நம்முடைய நோக்கம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, கால அவகாசம் எடுத்துங்க, அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க, அடுத்த மாசம் வந்து அடுத்த வருஷம் சொல்லுங்க, உலகத்தில் எத்தனை கிறிஸ்துவ வருஷம் ஆய்வு கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க கேட்கக்கூடிய 10 கேள்வியில ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னு சொன்னா இஸ்லாமத்து பேச்சு அர்த்தம் கிடையாது, எனக்கு அந்த அறிவு தான் அர்த்தம். இங்க லட்சுமணன் ஆசிரியர் ஒரு பேச்சே வரக்கூடாது, இஸ்லாமிய கிறிஸ்துவ புரட்சியும் வரக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க என்னெல்லாம் கேட்டுருக்கீங்களோ அதற்கான விளக்கங்களை நாம இன்ஷால்லா என்ன செய்வோம், அதற்கான விளக்கங்களை நம்மளால கொடுப்போம். இந்த விளக்கம் வந்து நிச்சயமாக அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவை கொடுக்கும். அல்லாஹ் நானா அவருக்கும் ஹிதாயத்து கிடைக்கும், அது வேற பிரச்சனை. அப்ப இந்த அடிப்படையில் அவர்கிட்ட வந்து முதல்ல வச்ச வாதம் என்ன கேட்டா, இது வந்து ஒரு தனிப்பட்ட இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை கிடையாது, உலகளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 மதங்கள் பெரிய பிரச்சனை. இதை வந்து ஒரு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து இதை ஒரு பிரச்சனையாகவும் ஆக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வட்டுவாதம் பண்றதா இருந்தால் எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கலாம். அறிவுபூர்வமாக நம்மளால முடிஞ்ச பதில் சொல்றதுதான் நம்முடைய நோக்கமே தவிர விவாதத்தையும் அல்லாஹ் தஆலா அழகான முறையில தான் செய்ய சொல்லியிருக்கிறான். அதனால 7ஆம் நூற்றாண்டுல வந்து சொன்ன தனிப்பட்ட ஒரு நபர் வந்து சொன்ன உடனே அதை ஏத்துக்கிட்டு நீங்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நாம் என்ன செய்யறோம், குர்ஆன்ல இருந்தும் வரலாற்றுல இருந்தும் ஆதாரபூர்வமாக எடுத்து வந்து சொல்றோம். முதல்ல வந்து தௌராத் இன்ஜீல் என்று சொல்லுவதே வந்து உங்களுக்கு இறைப்படுத்துவது வந்த வேதங்கள் தான். அதை நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பத்தான் செய்யறோம். ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி ஷர்ரிஹி கைரிஹி மினல்லாஹி தஆலா. இது வந்து ஈமானுக்குள்ளா இருக்கக்கூடிய 6 உட்பிரிவுகள். மதரசாவுக்கு போனீங்கன்னா முதல் பாடமே தான் சொல்லி தருவாங்க. இந்த ஈமானுக்குள்ளார ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு ஈமான் கொள்றாருன்னா அதற்குள்ளா இருக்கக்கூடிய 6 இந்த உட்பிரிவுகளையும் வந்து அவர் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வை நம்பணும், அவருடைய தூதர்களை நம்பணும், பேர் சொல்லப்பட்ட தூதர்கள் சொல்லப்படாத தூதர்கள், வேதங்கள் அறிந்த வேதங்கள் அறியாத எல்லா வேதங்களையும் நம்பணும். ஆனா பின்பற்றுதல் என்பது அதில் இல்லை. தௌராத்தையோ இஞ்சிலையோ அல்லாஹ் என்ன செய்யல, எந்த ஒரு இடத்துலையும் அல்லாஹ்வுடைய தூதரையோ அல்லது நம்மையோ பார்த்து நீங்கள் அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் குர்ஆன் எதுக்கு? அப்ப அடிப்படையிலே குர்ஆன் என்று ஒன்று வேதமாக வருகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வேதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய கரங்கள் விளையாடி இருக்கின்றதான் அர்த்தம். இன்னும் அடிப்படையிலே வந்து ஒன்று விளங்கணும். 1ஆம் நூற்றாண்டுல தானே தௌராத் இஞ்சில்லாம் வந்து ஓதுறாங்க. அப்ப அதற்கு முன்னால பல நூற்றாண்டுகளாக மனுஷன் இருந்துட்டு தானே இருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள், அவருக்கு வேதம் கொடுக்கப்படுது. அப்ப அந்த வேதம் எங்க? அப்ப அடிப்படையிலே வந்து என்ன செய்யலாம், சின்ன அறிவை கொண்டு இதை வந்து விளங்க முடியும். ஆனாலும் விவாதம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே வந்து நாம சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறத நாம எதிர்பார்க்க முடியாது. அப்ப தௌராத்தையும் இஞ்சிலையும் உண்மைப்படுத்துவதுதான் குர்ஆனுடைய நோக்கம் என்று சொன்னால் அப்ப ஏற்கனவே அது பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது அதுல இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், இந்த குர்ஆனாகப்பட்டது தௌராத்தையும் இஞ்சிலையும் உண்மைப்படுத்துது, இன்னும் அதனை வந்து பாதுகாக்குது. இந்த வசனத்தை அவங்க வந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இதோ பாருங்கள்
குர்ஆன் வந்து என்ன செய்யுது, தௌராத்தை பின்பற்ற சொல்லுது, இன்ஜீலை பின்பற்ற சொல்லுது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, 1400 ஆண்டு காலமா நீங்க வந்து வழிகட்டு போயிட்டீங்க, குர்ஆனே உங்களை வந்து தௌராத்தை பின்பற்றும் பொழுது நீங்க ஏன் அந்த தௌராத்தை படிக்கிறது இல்லை, நீங்க ஏன் அந்த இன்ஜீலை படிக்கிறது இல்லை, எவ்வளவுதான் வந்து நீங்க வந்து ஆய்வு செய்தாலும் நீங்க வந்து பைபிள் வந்து கெட்டு போய் விட்டது, அது கெடுக்கப்பட்டு விட்டது, மனிதனுடைய கரங்கள் விளையாடி விட்டது என்பதை சரித்திர ரீதியாக நிரூபிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரித்திரம் என்பது என்ன? சரித்திரம் என்று சொன்னாலே மனிதன் தன்னுடைய கைகளால் எழுதி வைக்கிறது. அப்ப சரித்திரம் என்று சொல்லக்கூடிய சரித்திர உலகத்திற்கு சரித்திர புத்தகங்கள் எல்லாமே என்ன செய்யும், முரண்படும். இதுக்கு இந்திய வரலாறு ஒரு சாட்சி. இந்திய வரலாறு பாடத்திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், முகலாயருடைய ஆட்சி, இதெல்லாம் பல்வேறு வரலாறுகளாக பதிவு செய்யப்பட்டு வச்சிருக்கிறது. அந்த புத்தகங்களுக்கும் இவன் பாடத்திட்டத்தில் கொடுக்கக்கூடிய வரலாறுக்கும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு. அப்போ பல பேர் எழுதும் பொழுது பல்வேறு முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் சரித்திரம். ஆனால் இது வந்து பைபிள் வந்து ஒரு சரித்திர நூல் தான் அப்படின்னு அவர் வாதிடுறார். ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டால், பைபிளும் ஒரு வந்து சரித்திர நூல் தான், சரித்திர ரீதியான சான்றுகள் இதில் இருக்குது, ஆதாரபூர்வங்கள் இதில் இருக்குது, குர்ஆன்ல அப்படி என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, ஏற்கனவே இந்த பதில் சொன்ன ஒரு இமாம் வந்து என்ன, குர்ஆனும் வந்து சரித்திர நூல் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ நாம வந்து சொன்னோம், விவாதத்துக்குன்னு போகும்போது நம்ம வாயில வரதெல்லாம் சொல்லிடக்கூடாது. அவர் வந்து பைபிளை வேணா சரித்திர நூல்னு சொல்லிக்கலாம், அது வேதம்னு சொல்லிக்கலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வேணா மாற்றிக்கலாம். நம்ம மாற்ற முடியாது. ஏனென்றால் குர்ஆன் என்பது இறைவனுடைய வேதம். அதை நாம தெளிவுபடுத்துவோம் பின்னால, அது நம்ம பின்னால வச்சிருக்கிறோம். அதற்கு முன்னால அல்லாஹ் இதில் பல சரித்திரங்களையும் சொல்லி இருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்றான். இப்படி பல்வேறு சரித்திரங்கள் குர்ஆன்ல இருந்தாலும் குர்ஆன் ஒரு சரித்திரம் கிடையாது, இது இறைவனுடைய வேதம் தான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், குற்றவியல் சட்டங்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் உங்களிடத்திலே, சூரத்து மாயிதாவில் 48வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது, யூதர்களோ கிறிஸ்தவர்களோ அவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவர்களுடைய வேதங்களில் இருந்து அவர்களுக்கு தீர்ப்பளிப்பீராக. அப்ப இதை வந்து அவர் வந்து சொல்றாரு. பாத்தீங்களா, அல்லாஹ்வே என்ன சொல்றான், தௌராத்துல இன்ஜின்ல இருந்தும் அவங்கள தீர்ப்பளிக்க சொல்றான். அப்ப தௌராத் இன்ஜின் என்ன செய்யல, உங்களுக்கு மாற்றப்படலை, தூய்மையா இருக்குது, இருக்கிறதுனால தான் அதை பின்பற்ற சொல்றான். இதை வந்து அறிவுபூர்வமாக நம்ம சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன ஆரம்ப காலகட்டங்களிலே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆட்சி தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கவில்லை. முஸ்லீம்களுக்கு தலைவராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு ஏத்துக்குவாங்க. ஆனா அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அவர்கள் உங்களோட பிரச்சனைகள் அவங்களே தீர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக இருக்க, ஒட்டுமொத்த மதீனாவுக்கு ஆட்சி தலைவராக இருக்கல. ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகள் என்ன செய்யறான், வர விரும்புறான். இப்படி வந்தால் சொல்றான், அவர்கள் வந்தாலும் அவங்களை நீங்க கட்டி போட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் எல்லாம் அங்க இருக்கு. இப்படி வந்தாங்கன்னா நீங்க தீர்ப்பளிங்க. இப்படி தீர்ப்பளிக்கும் போது குர்ஆன்ல இருக்கிற தீர்ப்பு கொடுக்கும்போது அவன் ஏத்துவானா? குர்ஆன்ல இருக்கிற தீர்ப்பை அவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவன் குர்ஆனை ஏற்று முஸ்லீமாக வந்திருப்பான், வரல. அதனால அவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வேதத்தில் இருப்பதை அவர்களுக்கு சொன்னாதான் ஏத்துக்குவான். அது மட்டும் இல்லாம குற்றவியலை பொறுத்த வரைக்கும் அதுல மாறுபாடு இல்லாம இருந்திருக்கலாம். குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் என்ன கொடுத்தான்